கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இது கொஞ்சம் பல இதுதான். நீங்க அதர் டங்ஸ் மார்க் பண்ணி போடுறதே சொல்றீங்க, நீங்க ரிப்போர்ட்டரே மார்க் பண்ணி போட்டுருக்காங்க ப்ரோ. உண்மையிலே அந்த பேர் மறந்துட்டானே, அது என்னது, இந்த ஒரு பிரகாஷ் பத்திரிகையாளர் போனேன். இல்ல அது டிபேட்ல இல்லங்க, இந்த பேசியிருக்காங்க. மீடியா ஒண்ணு இருக்கு, இந்த அவங்கள விகடன் முத மாதிரி புடிச்சு உள்ள போடணும். நக்கீரனா, அதான் அந்த ஆமா ஆமா நக்கீரனாரு, ஆமா அதுவும் ஒண்ணு சிவியரா போயிட்டு மீசையில இருக்கு. மூஞ்சி வச்சிருப்பான், மீசையில மூஞ்சி இல்ல வச்சிருப்பான். இல்ல ஆனா இப்ப கொஞ்சம் அடங்கிட்டான். ப்ரோ, இல்லங்க கார்த்தி ப்ரோ. முதல்ல அடங்க ப்ரோ, இல்லங்க இப்போ ஒரு ஒரு நிமிஷம், மாதிரியா இல்ல தான் இல்ல பேசிட்டு இருக்கேன் இல்ல ப்ரோ. ஒரு நிமிஷம், இல்ல இல்ல மரியாதையும் ஒப்பனா கொடுக்கறது இல்ல. சொல்றேன். இல்ல ஒரு அவங்க நிமிஷம் இல்ல இந்தியாலயே எந்த ஸ்டேட்லயும் ஒரு சிஎம் இன்னொரு ஆக்ட்ரஸோட வச்சுன்னு பத்திரிகை எல்லாம் போட விட மாட்டாங்க, தூக்கி உள்ள வச்சிருவாங்க, அந்த பத்திரிகையே பேன் ஆகும். நம்மளால தான் கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்றது. உண்மையில இந்த இடத்துல யார் இருந்தாலும் முடிச்சு விட்டுருவானுங்க அவனை. அலெக்ஸ், நீ உனக்கு தெரியாது இல்ல, அவங்க எல்லாம் வந்து பயங்கர டிஃபமேஷன் கேஸ் எல்லாம் போட்டு ஓடெல்லாம் விட்டுருக்காங்க. அந்த அவங்க லேடி இருக்கும்போது, ஜெயலலிதா இருக்கும்போது அதான் சொல்றேன், மீசை ஜெயலலிதா கீசை கூட எல்லாம் செருப்பால் மீசை கீசை வச்சிருக்காங்க. எல்லாம் அதான் மீசை கீசை எல்லாம் இருக்கும்போது மீசையெல்லாம் மழிச்சிட்டு செவுரு எகிரி குச்சி ஓடின கதெல்லாம் இருக்குது, குப்பை பொறுக்கி மாதிரி. நம்ம அண்ணா அந்த அளவுக்கு பண்ண வேணாம், ஒன்னிதம் இவனை மூடி வைங்க, இல்ல வந்துட்டு இவன் மேலதான் தூக்கி உள்ள வைங்க. இல்ல இப்போ இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பாரு, அவ்வளவுதான். இல்லங்க இப்போ நான் தெளிவா சொல்றேன். இப்போ ஒரு நிமிஷம், எம்எல்ஏ தப்பு பண்றாங்களோ இல்ல வேற யாராவது தப்பு பண்றாங்களோ இல்ல டிவிகேல யாரும் தப்பு பண்றாங்கன்னா அதை பத்திரிகை போடுறது வந்துட்டு இப்ப யாரும் வேணாம், நீங்க டிஎம்கே கார மாதிரிலாம் நாங்க கத்தல. இவனுக்கு என்ன தெரியுமா, விஜய் த்ரிஷா இதோட எடுத்து போடுறது இல்ல வேற ஏதாவது கான்ட்ரவர்சியில ஏதாவது ஒண்ணு ஃபேக்கா எடுத்து போடுறது. முதல்ல ஒண்ணு சொல்லிட்டா, எப்படியும் இந்த பத்திரிகையில வாங்கி காசு கொடுத்து படிக்கவும் மாட்டானுங்க, அப்படி தூரமா நின்று பாத்துட்டு போயிடுவானுங்க. உனக்கு வியாபாரமும் இப்போ யாருமே வாங்குறது கிடையாது. அதான் இல்ல, ஒரு வியாபாரம் ஆகாதது, அவர் ஒரு அட்டென்ஷனுக்கு ஒரு கிரியேட் பண்ணாதது, இவன் எதுக்கு இந்த மாதிரி நாசமா திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு எதுக்கு பண்றானுங்க? எங்கேயாவது டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டு தான் பண்றான். இல்ல அவனுக்கு பிட்டு மீடியா மாதிரி அலெக்ஸ், அவனுங்களுக்கு தான் வந்து பார்த்தேன்னு வையேன், இல்ல ஓப்பனாவே பேசுவோம், இல்ல ஓப்பனாவே பேசுவோமே. இது நித்யானந்தா அவங்களது கேஸ் வந்து வந்தது அவங்களது தான், அது போட்டது சன் டிவில என்ன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வீரப்பன் இருக்கிற வரைக்கும் அதை வச்சு சம்பாரிச்சிட்டு இருந்தான். அது மாதிரி ஒண்ணு ஒண்ணா எடுக்கல. இப்போ பொள்ளாச்சி நியூஸ் கூட இவன் தான் வந்து அந்த இது லீக் பண்ணது வீடியோஸ் எல்லாம் என்ன. எல்லாமே பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து இது எப்படி சொல்றதுன்னா வந்து நம்ம ஒரு டேர்ம் சொல்லுவாங்கல்ல, மஞ்ச பத்திரிகைன்ற மாதிரி இவனுக்கு பிட்டு பத்திரிகை. இவனுங்க என்ன, அவனுங்க ஒருத்தனாவது வந்து நியாயமா ஒரு அரசியலை பத்தி பேசி என்ன இது மக்களுக்காக நாங்க செஞ்சோம்னு சொல்லி பேசுறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்குதா? இந்த மாதிரி பண்றத எந்த ஆட்சியாளர் வந்தாலும் இல்ல, இந்த மாதிரி பண்றத எந்த ஆட்சியாளர் வந்தாலும் நியூட்ரலா இருக்கிறவங்க ஆக்ஷன் எடுக்கதான் செய்வாங்க. நீ அப்போ ஓடி போயிட்டு வந்து ஒரு இன்னொரு கட்சி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு நான் என் மேல வந்து 280 கேஸ் இருக்கு, நான் இதுல இத்தனை கேஸ் பெருமையா பேசுறதெல்லாம் இல்ல. ஒரு கேஸ் வந்து ப்ரூஃப் இருந்தா கூட இல்ல 280 அதான் இல்ல மாமா, 280 கேஸுக்குது. நீ நாட்டுக்கு சுதந்திரமாடா நாய நீ பிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இருந்த நாய இல்ல இதுல என்ன பெருமை? ஒரு ஃபேமிலியா உட்காந்து பாக்குற சன் டிவில போட்டு நீ அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்த என்ன. நீங்க எல்லாம் வந்து இந்த அண்ணன் சொன்னாருல்ல, டெவில்ஸ்ல பேசக்கூடாது. 280 கேஸ் எம்எல்ஏ என்னடா பெருமை? இந்த ரீல்ஸ்ல பிள்ளைங்க தெரியும் பேருதான், மாமே கேஸ் வாங்கிட்டு அப்படின்னு. ஏன்னா கேஸ் வாங்குறது அதை கெஸ் நினைச்சுப்பா, இதுதான் தற்கொலை பசங்க அந்த மாதிரிதான் இவனும் வேற கண்ட்ரியா இருந்தா டிஃபமேஷன் கேஸ் எல்லாம் போட்டா கண்ட்ரினா இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம், நீங்க பக்கத்து சரி இப்போ சந்திரபாபு நாயுடு எத்தனை சிஎம்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே. இப்போ நீங்க வந்துட்டு அவங்க கூட ஏதாவது ஒரு இப்ப இருக்கிற ஆக்ட்ரஸ் ஏதாவது ஒண்ணு மாஃபிங் பண்ணி இல்ல பக்கத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணி போட்ட விட அந்த மீடியாவே இருக்காது, மீடியாவை அழிச்சிருவானுங்க அவனுங்களாம். நீங்க நினைக்கிறீங்க பக்கத்து ஸ்டேட்லாம் சிஎம்ல ஏதாவது ஆக்ட்ரஸோட வச்சு பண்ணா இருக்க மாட்டேன் நீ இங்கதான் என்னன்னு தெரியல. மார்க் பண்ணி போட்டாங்க அந்த பிரகாஷ் எல்லாம், அவங்க எல்லாம் பேசுற டிபேட்ல பாத்தீங்கன்னா ஸ்டாலினா முதல்வர் ஸ்டாலினா இவரு விஜயா போக பழகி போனேன். ஆரம்பத்துல வயிற்று பழகி போனேன், போ டைஜஸ்ட் பண்ண கொஞ்சம் நாளாகும், இப்ப 2 மாசம் அப்புறம் இது பண்ணிப்பாங்க. இவன் ஏன் இப்ப கவுன்சிலர் எலெக்ஷன் இதெல்லாம் வரும்போது இப்ப இன்னும் சில பேருக்கு இப்ப டிஎம்கே காரன் ஓப்பனா சொல்றேன்,
என்ன இருந்தாலும் ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணல டிவிக்கு, இல்ல ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணல, அதான் ரொம்ப பெருசா பண்ணணும்னு நினைப்பானுங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு எலெக்ஷன், இப்ப கவுன்சிலர் எலெக்ஷன்லயே இவனுக்கு ஆஃப் ஆயிடுவானுங்க. இவனுக்கு நினைப்பு என்ன தெரியுமா ப்ரோ, இவங்க நாங்க மெஜாரிட்டி இல்லாம நாங்க சேர்த்து இது பண்ணோம்னு முதல்ல இவ்வளவு கோடி ஓட்டு காட்டினதே மேட்டர் முடிஞ்சுது. ஏன்னா வந்துட்டு இல்ல ப்ரோ, நம்பிக்கை தான் அதுலயும் இப்போ ஒண்ணு அதான். சொல்றாங்க, கேட்டு பாருங்களேன். இப்போ சொல்றாங்க விஜய்க்கு இருக்கிற ஓட் பர்சன்டேஜ் வெறும் 20 தான், அதுக்கு மேல சும்மா எக்ஸசைஸ் சும்மா இது போட்டாங்க, அடுத்த 20 வாட்டி அந்த அப்ப 10 மீதி வராதுன்னு இல்ல அப்படிதான் பேசிக்கிட்டு மீதி இருக்காங்க இல்ல இப்போ. அப்ப 34 அதான் மீறி இருக்கு 14% யாரு அதான் சும்மா ஏதோ பைத்தியமா போட்டு இவனுங்க. பார்க்கணும்னு ஏடிஎம்கேல இருந்து போட்டு பார்த்தாங்க, அடுத்து ஏடிஎம்கேக்கு போயிடுவாங்க. முதல்ல சரி ப்ரோ, இல்ல நான் இல்ல ஒரு நிமிஷம், டிஎம்கே ஜெயிக்கும் தான் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நான் ஓப்பனா ஒண்ணு சொல்றேன், நம்ம ஏன் இப்ப நம்மளுக்கு ஓட்டு போட்டவங்க மைண்ட் செட் என்ன தெரியுமா, விஜய் ஜெயிப்பாருன்றதை தாண்டி தோத்தாலும் பரவாயில்லன்னு தான் போட்டாங்க. இது நிறைய பேருக்கு இது ஃபீல் பண்ணுவீங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இப்ப வர்ற எலெக்ஷன்ல தான் இன்னொரு ப்ரோ, இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ப்ரோ, நீங்க வர்ற எலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அது கிளீன் தான், உண்மையில கிளீன் ஸ்வீப் மாதிரி போவோம். ஏன் இது இப்படின்னா, ஆல்ரெடி ஒரு சிஎம் வந்ததுல இருந்தும் நல்லதுதான் பண்றாரு. இன்னொன்னு பெரிய இந்த என்னது ஏதோ காட்டு பூட்டுன்னு எதுவும் நடக்கல, அதான் பெரிய தப்போ எதுவும் நடக்கல. இதான் இன்னொன்னு பெரிய தப்பு நடந்திருந்தா அது இந்நேரம் டிஎம்கே என்ன பண்ணிருப்பானுங்க தெரியுமா. இப்பயே சொல்றேன், மீடியா நம்ம கிட்ட ரொம்ப டேக் ஓவர் பண்ணல. மிஞ்சி போனா கொஞ்சம் மீடியா வந்துட்டு நம்ம சைட்ல கொஞ்சம் வரானுங்க. ஒட்டுமொத்த மீடியாவும் இன்னும் அவங்க கிட்ட தான் இருக்குது. நம்ம ஏதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன், நீங்க கரூர் அந்த மாதிரி எல்லாம் போக தேவையில்லை, ஏன்னா திரும்ப நடக்காது. ஏர் ஷோ எடுத்துப்போம். ஏன்னா இப்ப நான் சென்னையில இருக்கிறனால ஒண்ணு சொல்றேன், என் ஃப்ரெண்டுங்க மந்தவெளி இதெல்லாம் ஏர் ஷோ எல்லாம் போனா அவங்கலாம். ஆனா அவன் போயிட்டு எதுவும் பாதிப்பு இல்லாம வந்துட்டான். ஏன்னா அது வேற, அது பசங்க இது வேற. ஆனா அங்க போயிட்டு இறந்தவங்க நிறைய பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதை டிஎம்கே வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரியாத வக்கில்லாத ஒரு கவர்மெண்ட். அதனாலதான் இப்ப வந்துட்டு கரூர் இப்ப எடுத்த உடனே ஏன் நம்ம மக்கள் வந்துட்டு நம்ம மேல ஏன் சந்தேகப்படலன்னா, இவனுங்க இது என்னது, நான் தமிழ்நாட்டுக்கே புதுசா ஒண்ணு பண்ண போறேன்னு சொல்லிட்டு மெரினா பீச்ல போய் ஏர் ஷோ பண்ணாங்க. இருக்கிறதுல எல்லாருக்கும் தெரியும் மெரினா பீச் எவ்வளவு பெரிய இடம், இதுல வந்துட்டு ஏர் ஷோ பண்றாங்கன்னு. இன்னொன்னு எல்லாரும் போய் பார்ப்பாங்க, ஏன்னா பிளெயின் இதுவே ஏர் ஷோ, அது புதுசு அது. ஆனா அதை ஹேண்டில் பண்ண வக்கீல்னு தெரியுதுல்ல, எதுக்கு பண்ணானுங்க பண்ணி அதான் நாசமா போச்சு. ஆனா அந்த மாதிரி இப்ப நம்ம அந்த மாதிரி இது எந்த கோளாறும் நம்ம கொடுக்காம இருக்கும், அது நம்ம அண்ணனுக்கும் தெரியும். முதல்ல இதை ஹேண்டில் பண்ண முடியுமா, போலீஸ் எவ்வளவு இருக்காங்க, எவ்வளவு இது இருக்கணும், மக்கள் எத்தனை பேர் வருவாங்க, முதல்ல ஒரு வெதரையாவது பார்ப்பாங்க. இது எப்படி இதுன்னா, ஒரு நல்ல மேடை போட்டு மழை காலத்துல போட்ட மாதிரி ஆயிடுது. வெதர்லாம் செக் பண்ணிட்டு தான் இது பண்ணுவாங்க. இது சில்லி ரீசன் இல்லை, உண்மையிலே இது பெரிய ரீசன். அங்கெல்லாம் இவனுங்க போட்ட டைம்ல அந்த ஏர் ஷோ அப்பெல்லாம் வெயில் கொளுத்தின்னு இருக்கும். அதுவும் பீச்ல வெயில்லாம் இவனாவது நிப்பானுங்க, செத்து போயிடுவானுன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா டிஎம்கே எதுவுமே கவலைப்படல. உதயநிதியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது, இன்பநிதியை கொண்டு வந்து இங்க உட்கார வைக்கிறது. ப்ரோ இந்த வருஷம் எந்த ஏர் ஷோவும் நடத்தல, அது போன வருஷத்துல முடிஞ்சிருச்சு. எல்லினோவால இன்னி அதிகமா ஏதாச்சும் இல்ல ப்ரோ, மத்த இடத்துல பண்ணிருக்காங்க, இங்க வந்துட்டு முடியலன்னா விட்டுருணும், புரியுதா. இன்னொன்னு சென்னையில தான் அதிக பாப்புலேஷனே இருக்குது. அதிக பாப்புலேஷன் இருக்கிற ஒரு சிட்டில, அது எவ்வளவு நல்லா பண்ணிருக்கலாம். அதிக பாப்புலேஷன் இருக்கிற ஒரு 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 சிட்டில வந்துட்டு இப்படி அனௌன்ஸ் பண்ணி இது பண்ணி, இன்னொன்னு அந்த டைம் எவ்வளவு ட்ரெயின்ல எத்தனை இதுவாச்சு தெரியுமா. அதெல்லாம் நிறைய அன்னைக்கெல்லாம் ஒரு பெரும் கூத்து. இதெல்லாம் சென்னை இருந்த பசங்களுக்கு தெரியும். ஏதோ ஒண்ணு புதுசா ஒரு பிரளயமே பண்ணிட்டானுங்க. அதனாலதான் இப்ப அண்ணாமலை அந்த டைம் கேட்டானே, அந்த டைம் அண்ணாமலை நம்மளுக்கு உப்பு போடும் போதே கேட்டான், ஏர் ஷோ என்னத்த போடுங்க மலைக்கு. அண்ணாமலை டம்மி. ஏன்னா அண்ணாமலைக்கு ஐப்பே இல்ல ப்ரோ, அது கார்த்திக் வர்மா இப்பன்னு சொல்லிட்டு போயிடலாம். இல்ல அதாவது வந்து டிஎம்கே அந்த இது கரூர் இஷ்யூ நீ சொன்னல, நீ சொன்னது வந்து வெறும் ஏர் ஷோ தானே சொன்ன. அவங்களோட வந்து ஹிஸ்டரி அப்படி என்ன, இதே வந்து ஏடிஎம்கே ஆட்சியில இருந்திருந்தா அது நம்ம பக்கம் திரும்பறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா வந்து அது வாய்ப்பு இருந்திருக்கும், ஒரு இதுவா சொல்றேன். ஆனா வந்து இது வந்து டிஎம்கே இருக்கும் போது அதை வந்து மக்கள் யாருமே நம்பாது. ஆனா ஒரு நிமிஷம், இல்ல இந்த ஆளு சொல்றது எப்படி தம்மாக்குது, டிஎம்கேனாலும் அந்த மூஞ்ச பார்த்தாலே தெரியுது உண்மையில அது உண்மைதான் தெரியுமா. இல்ல இது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஆனா இது ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷன் இல்லை. என்னன்னா டிவிகேல ஏதோ தப்பு பண்றாங்கன்னு எடுத்துப்போம், டிஎம்கே அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு எடுத்துப்போம். நான் ஒரு எக்ஸாம்பிள் வரும்போது, ஏன்னா இது ஒரு ஒரு சைக்காலஜி படி சொல்றேன். இப்போ நீ ஒரு டிவிகே எம்எல்ஏவும் டிஎம்கே எம்எல்ஏவும் கொண்டு போய் நிறுத்தினா மக்கள் எதை நம்புவான். உண்மையில இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இந்த சொல்லுவாங்க பாரு, இல்ல டிஎம்கே எம்எல்ஏ சும்மா இருந்தா கூட இந்த புதுப்பேட்டையில சார் நான் பிச்சை எடுத்து சார்னு அவன் போட்டு அச்சு இழுத்துன்னு வருவான் பாரு, அந்த மாதிரிதான் அது டிஎம்கே எம்எல்ஏ. ஒழுங்கா வண்டியில ஏறவே இல்லையான்ற மாதிரி.
அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படியா அலெக்ஸ்? அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட்ஸ்லாம் அப்படி. அதனால வந்து பாருங்க, அவன் அங்க மட்டும் போட்டு சுத்தல ப்ரோ. ஓட்டு கேட்கும் போது இப்படிதான் நகையை போட்டு போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு முதல்ல இல்லங்க, எனக்கு ரொம்ப நாள் ஒண்ணு சொல்லணும். என்ன தெரியுமா, இப்போ தமிழ்நாடு மக்கள்ல அரசியல் ரீதியாவே ரொம்ப பிடிச்சது யாருன்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். எம்ஜிஆர், ஜெயலலிதா, அடுத்து இப்ப தளபதி, நடுவுல எடப்பாடி, இதெல்லாம் சொல்ல முடியாது. யாரும் அதை ஸ்டாலின் சொல்ல முடியாது. அதான் இல்லங்க, இப்ப நீங்க நான் சொன்ன 3 பேரும் கிடையாது. இல்லங்க, நான் சொன்ன 3 பேரையும் பாருங்களேன். எம்ஜிஆர் டிஎம்கே செருப்பாலச்சர், ஜெயலலிதா கதற கதற பண்ணாங்க, தளபதியும் அதேதான் பண்றாரு. இது எப்படின்னா இதுல ஒண்ணு நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன, அதாவது ஜெயலலிதா அவங்க போனதுக்கு அப்புறம் எடப்பாடி வந்தாரு. என்ன, எடப்பாடிக்கு ஆப்ஷன் இல்லாத ஒப்பு சப்பானி ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து அந்த 5 வருஷத்துக்கு பெரிய ஆளுமையா இது வரைக்கும் வந்து இன்னும் வந்து பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன, அப்படிலாம் கிடையாதுப்பா. அவர் அப்போதுல இருந்தே ஒப்பு சப்பானி தான். அது உண்மைதான் சொல்றது. இல்ல, நான் சொல்ல வந்தது என்னன்னா, இல்ல இப்போ எம்ஜிஆர் காலம்ன்றது நம்ம அப்பா காலம் இருக்கும், இல்ல உங்க அப்பா காலம் கூட இருக்கும், அதான் இல்ல அம்மா காலம், அந்த மாதிரி காலம். இப்ப அதுக்கடுத்து வந்துட்டு ஜெயலலிதா காலம் நம்மளே எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். இப்போ ஏன் இப்போ அப்போ நீங்க காலேஜ் வச்சிருப்பீங்க, நான் ஸ்கூல் வச்சிருப்பேன், அவ்வளவுதான் இது டிஃபரன்ஸ் இருக்கும். அதான் இப்ப இதுக்கு அடுத்து தளபதி காலம் வரும்போது பார்த்தாதான், விஜய் அவர் காலம் வரும்போது பார்த்தா இப்ப ஜென் ஆல்பா வந்துட்டு இப்போ ஸ்கூல் காலேஜ் படிக்கிறானுங்க, அவங்க வளர்றானுங்க. இது மேட்ரு எப்படின்னா, ஒரு 3 ஜெனரேஷனுக்கு டிஎம்கே ஒரு அக்யூஸ்ட்னு காட்டியாச்சு. இதுக்கு அதான் சொல்றேன், இதுக்கு மேல உதயநிதி இல்ல, அங்க ரஜினியே டிஎம்கேல நின்னாலோ, இல்ல எவ்வளவு பெரிய ஆக்டர் வந்தாலும், ஷாருக் கானே டிஎம்கேல நின்னாலும் டிஎம்கே திரும்ப வராது. ஏன்னா இதுதான், தளபதி மட்டும் வந்து ஊம்ப குத்தல, காலங்காலமா குத்திதான். ஆனா நம்ம அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா, இதெல்லாம் உண்மையில நம்ம ஆளு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாரு, இதெல்லாம் ஒரு மேட்டராடா அப்படின்ற மாதிரி தான் போனாரு உண்மையிலே. அந்த டிஎம்கேவை நம்பி வேற ஒருத்தர் இறங்குறாரு ப்ரோ, வேஸ்ட் ப்ரோ. அதான் சொல்றேன், ஒழுங்கா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். என்ன கேட்டா நம்ம ஆளோட ஒண்ணு இல்ல ப்ரோ, இது நம்ம ஆளோடைய வேவ் குறைஞ்சா மட்டும்தான் அடுத்த ஆட்சி ஒண்ணு வந்துட்டு இங்க வந்துட்டு ஒண்ணு முளைக்கும். ஆனா அது டிஎம்கேவா இருக்காது, ஏடிஎம்கேவா இருக்காது. சப்போஸ் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து என்ன கேட்டா ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா முடியும். ஆனா அதுக்கு 2 விஷயம் நடக்கணும். ஒண்ணு, டிவிக்கு ஆட்சி கேவலமா போகணும். இன்னொன்னு, அவனுங்க வந்துட்டு அதிக கூட்டணி வச்சு பிரெயின் வாஷ் பண்ணணும் மக்களை. ஆனா இது 2மே நடக்காது. வேணா பிரெயின் வாஷ் பண்ணலாம் அதிக கூட்டணி வச்சு, ஆனா டிவிக்கு ஆட்சி நாசமா போகாது. இவனுக்கு 2 பேர் ஜாயின் பண்ணாலே நான் முடிஞ்சு போச்சு. இல்ல ப்ரோ, இப்போ இல்ல டிவிக்கே மாறணும்னா அதுக்கு அதான் என்ன நடக்கணும். முதல்ல இது எப்படின்னா, யானை தரல மண்ணவாரி கொட்டினாதான் அது நாசமா போகுமே தவிர யாரு பண்ணாலும் நாசமா போகும். சரியில்லைன்னு என்ன யாரு டிவிக்கே மாறணும்னா என்ன மாறணும்? இல்ல ஒண்ணு இல்ல ப்ரோ, ஜெனரேஷன் மாத்தினுக்கிறோம். இப்போ கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு ஜெனரேஷன் மாறும்போது இப்போ ஒரு ஜெனரேஷன்ல டிஎம்கே அடி வாங்குறானுங்க, அதை பத்தி தான் பேசிக்கணும். நம்மள இப்ப நம்ம அடி வாங்கணும்னா இந்த 2 கட்சியில முடியாது செஞ்சவனுங்கடா அவனுங்க. ஒண்ணு இல்ல ப்ரோ, காரணம் இல்ல கருணாநிதி அப்பற எம்ஜிஆர் தூக்கி போட்டு தங்கலம் இருக்காரு. அதே கருணாநிதி அந்த பையன் இருக்கும் போதும் சரி, ஜெயலலிதா போட்டு என்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை விட எக்ஸ்ட்ரீம், எம்ஜிஆரோட எக்ஸ்ட்ரீமா ஒரு லெவல் போயிட்டாங்க ஜெயலலிதா தூக்கி உள்ள வைக்கிறது. உண்மையில எம்ஜிஆர் கூட கல்யாணம் அதான் இல்ல ப்ரோ, எம்ஜிஆர் கூட கருணாநிதி உள்ள வைக்கல. ஆனா ஜெயலலிதா பிளட்டி ராஸ்கல் நட்ராத்திரியே தான் வச்சிருக்காங்க ப்ரோ. புரியல, ஒரு வாட்டி வச்சாங்க. அப்படியா? ஆமா, எம்ஜிஆர் வந்து ஒரே ஒருக்க வந்து வச்சிருக்காரு கருணாநிதி. சோத்துலயே அடி வாங்கியாச்சு, சேத்துலயே அடி வாங்கியாச்சு. இல்ல ப்ரோ, அது என்ன கேஸ் இது? ஆனா இந்த மாதிரி நைட்டு தரன்னு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஐயோ அம்மா, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா பிளான் பண்ணிதான் தம்பி வண்டி இருக்குது வந்து ஏறுங்கன்ற மாதிரி. ஜெயலலிதா பண்ணது என்னன்னா, அந்த மாதிரி ஜெயலலிதா பண்ணது எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஜெயிலுக்குள்ள போக கூடாது. ஜெயலலிதா பண்ணதெல்லாம் இல்ல ஜெயலலிதா இல்ல சில பேர் நினைக்கிறாங்க ஜெயலலிதா எப்படி பண்ணாங்கன்னு. ஒரே ஒரு வார்னிங்ல ஜெயலலிதா என்னன்னா, அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுன்னு வந்தா உங்களுக்கு இப்பதான் இப்ப இருக்கிற பதவி டிஎஸ்சி ஐபிஎஸ்சி எல்லாமே இருக்கும், நீங்க அரெஸ்ட் பண்ணு வரலன்னா எந்த பதவியும் உனக்கு இருக்காதுன்னுட்டாங்க. அவ்வளவுதான், மேட்ரு முடிஞ்சது. எல்லாம் போய் இல்ல உடனே உள்ள போய் தரன்னு சொல்லி அப்படி இல்ல ப்ரோ, எல்லா ஐபிஎஸ் ஆபீசருமே யார் அரெஸ்ட் பண்றீங்க நீங்க வந்து கமிஷனர், யாருக்கு அரெஸ்ட் பண்ண தைரியம் இருக்கோ அவங்க வந்து கமிஷனர்,
உன் மேல எந்த கேஸ் இருக்கு அது இல்ல இருக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நீ இதான் அரெஸ்ட் ரெண்டும் பண்ணணும். இல்ல. இது எப்படின்னா ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு ராத்திரியே தான் நீ அரெஸ்ட் பண்ணது இங்க நிறுத்துற இல்ல இருக்க மாட்டேன்ற மாதிரி. ஆனா அதே மாதிரி ஆச்சு. நைட்டு போய் அங்க குண்டு கட்டுதான் புச்சு தூக்கினதான் ஐயோ அம்மா கொலை பண்ண பாக்குறாங்க. அது ஆனா அது போல அது அலெக்ஸ் பயந்தாப்புல அந்த ஆளு. அலெக்ஸ் அது கத்தனது வந்து முரசொலி மாறனும் டிஆர் பாலுவும்டா. ஆனா அந்த ஆளு அது பேக்ரவுண்ட் வாய்ஸ் அது. இல்ல ஆனா வாய்ஸுக்கும் அதுக்கும் செம்மையா சிக்கும் தெரியுமா? ஐயோ ஆமா அது அது கொம்பன ஆமா பாக்குறாங்க. கொல்றாங்கன்னு வரும். கருணாநிதி ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கும். அந்த காலத்துல டப்பிங் பண்ணிக்கிறாங்க பெரு முறை சொல்லி ஆனா அவருக்கு இது கார்த்தி பண்ணி. ப்ரோ ம். அந்த நீங்க டைம்லயும் ஃபேமிலில ஒரு இருந்து ஆளு அகைன் ஒரு 2 பெங்களூருக்கு பேரை தப்பிச்சு தூக்கி உள்ள போனாரு வச்சா ஒரு கரெக்டா பாத்தீங்களா? இருக்கும். நிமிஷம் யாருன்னா ஒருத்தர் ஓவர்ல பாரு. இல்ல ம். அந்த அந்த டைம்லயும் ஒருத்தர் பெங்களூருக்கு தப்பிச்சு போனாரு பாத்தீங்களா? ஆமா ஆமா எதுக்கு ஆமா ஆமா அசாம்புல வர்கீஸ். அரெஸ்ட் ஆனது கூட செவுரு அடிச்சு சாயிருக்காரு. அரெஸ்ட் ஆனது கூட தெரியாது பாவம் அவருக்கு. அலெக்ஸ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். ஏய் 2 பேர் எங்கடா போனீங்க எங்கடா மறுபடியும் வரீங்க? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. மறுபடியும் அதே சீனை ரீக்ரியேட் பண்ணா உதயநிதி என்ன பண்ணுவாரு? அவ்வளவுதான் துபாய் உதயநிதி தான். துபாய் போயிடுவாரு. போட்டு துபாய் மாமே தான் டிக்கெட் நீங்கதான் துபாய் போட்டு டிக்கெட் கிளம்பி. வரமாமே டுர்ரு தான். ஆனா இல்லங்க ப்ரோ அன்னைக்கு வந்து ஜெயலலிதா ஸ்கெட்ச் போட்டது 2 பேர்த்துக்கும் தான். அது தெரிஞ்சுதான் தலைவர் எஸ் ப்ரோ ஆயிட்டான். முதல்ல இல்ல ப்ரோ சுடலை. முதல்ல இது எப்படின்னா நம்ம ஆளு வந்துட்டு ஒரு நோக்கம் என்னன்னா யாரையுமே ஒரு வில்லனா பாக்கல. இப்போ டம்மியா பார்த்தாரு. அதனாலதான் அவரு ஜெயிச்சாரு. இது எப்படின்னா இப்ப இப்ப கூட ஸ்டாலின் எனக்கு தனி மரியாதை இருக்குன்னு பேசுவாரு. அதான் இது எப்படின்னா ஸ்டாலினை டம்மியா பார்த்தாங்க மக்கள்னு சொல்றியா? இல்ல அவரே டம்மியா தான் Indirect ஆ? தளபதியே டம்மியா பார்த்தாரு. மக்களும் டம்மியா தான் பார்த்தாங்க. இல்ல உண்மையெல்லாம் வெளியே உறக்க சொல்ற. இல்லங்க ஜெயலலிதா ஆனா கலைஞர் எப்படி இல்ல பார்த்தா இல்ல ஹரி அப்படி பாக்கல. அவன் உண்மையை சொல்லிட்டு இருக்கான் ஹரி. அது ஆக்சுவலா அதான உண்மை. இப்போ ஆனா இது அவங்க நீங்க இல்ல நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவீங்க. அப்புறம் கொத்தூஸ் எல்லாம் வந்துட்டு ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஆனா ஜெயலலிதா கலைஞரை ஜெயலலிதா கலைஞரை ஒரு வில்லனாவே பார்த்தாங்க. ஆனா அது காரணமா இருக்குது பாரு இவனுங்களே இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இவங்களும் அசம்பிளில வச்சு அந்த அம்மாவை போட்டு புடவை பூச்சி எழுகிறது முனிய பூச்சி எழுகிறது. இல்ல இவனுங்க வந்து நமக்கு பாடம் எடுப்பானுங்க. சட்டசபையில எப்படி மரபு மாறுறாங்க. இல்ல இருங்க இப்போ ஜெயலலிதா இடத்துல நீங்களா இருக்கேன்னு ஏத்துப்போம். பசங்க ஆம்பளைங்கன்னே ஏத்துப்போம். இப்போ நம்ம இப்ப சட்டையை கிழிச்சு பேண்டை கிழிச்சு முடிய பூச்சி அவர் ஜட்டியோட வரட்டும் எங்க வேணா வரட்டும். நான் கேக்குறது என்னன்னா இல்ல ப்ரோ இப்போ நம்மளுக்கே ஒரு அசம்பிளியில இருக்கும். இப்போ நம்ம முடிய பூச்சி இழுத்து பிக்கிறது சட்டையை பூச்சி பேண்டை பூச்சி கிழிக்கிறதெல்லாம் இருந்தா எனக்கு என்ன தோணும்? இப்ப நாளைக்கு இப்போ எனக்கு இப்படி பண்ணிட்டானுங்க. நான் நாளைக்கு சிஎம் ஆயிட்டேன்னா நான் சத்தியமா பண்ணணும் விட மாட்டேன். என்ன பண்ணும் தூக்கி சபதம் எடுத்துட்டு போன சிம்பு சொல்ற மாதிரி ஜெயலலிதா அப்படிதான் அந்த பெருசு தூக்கின்னு வந்து என்ன பண்ற பாருங்கிற மாதிரிதான் ஜெயலலிதா அந்த அத்தை ராத்திரில விட மாட்டேன். ஆனா அப்ப வீரம் இருந்தது ஒரு உண்மையில சின்ன வயசுல தெரியலதான் எதுக்கு இந்த தாத்தாவை அரெஸ்ட் பண்றாங்கன்னு நான் சின்ன வயசுல லாலிபாப் சாப்பிட்டு பாத்துக்கிறேன். கேமரால சேக்கும் அந்த வீடியோ கண்ணுக்குள்ளே இருக்கு. நம்ம டவுசர்ல சின்ன வயசுல இருக்கும்போது கூட வயசானவரும் கொஞ்சம் பாவமா இருந்தது. இப்ப யோசிச்சு பார்த்தா எனக்கு அப்பயே பாவமா இல்ல ப்ரோ. ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். எங்க ஃபேமிலி எல்லாம் ஏடிஎம்கே ஒரு காலத்திலயும் வந்துட்டு டிஎம்கேக்கு ஒரு பொழுதும் ஒத்து உதனது இல்ல. ஏன் டிவி கொடுக்கும்போது இந்த ஆள அரெஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு நடந்த பிரச்சனை எல்லாம் தெரியாது அந்த டைம்ல. நான் ரொம்ப சின்ன பையன். நானே சின்ன பையன் தான். ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா ப்ரோ? என் குடும்பத்துல 2 ஓட்டு தவிர எல்லா ஓட்டும் விசிலுக்கு இன்னொன்னு கன்வெர்ட் ஆயிட்டாங்க. அவள்தான் விஜய். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நடந்த விஷயத்த உங்க வீட்டுல நடந்த மாதிரி சொல்றேன். ஆனா இல்ல ப்ரோ அதுக்கு நடந்தது 2 விஷயம். தளபதியால மட்டும் இல்ல. தளபதி ஒரு மொத பாயிண்ட். 2வது எடப்பாடி. இந்த ஆளு மாதிரி ஒரு டம்மி ஆளு. அதாவது ஒன்னுத்துக்கும் இதான் இது சொல்லுவாங்க பாரு மாமா இவன் லாக்கி இல்ல மாமா ஒண்ணு நான் இல்ல ப்ரோ எதிர்கட்சியா செயல்படல. என்ன ரீசன் கேட்டா உன் கட்சிக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் இதாகி பிரச்சனையை சால்வ் பண்ணி கட்சி உடையாம தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நடந்துச்சுமாங்க. அட்லீஸ்ட் அதையாவது நீ அச்சீவ் பண்ணியா? அதுவும் கிடையாது. நீ எல்லாம் அந்த படிக்காத படத்துல சொல்லுவான் தெரியுமா? கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி பேப்பர் சேஸ் பண்ணி ஃபெயில் ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணியும் இல்ல ப்ரோ நான் ஒரு நிமிஷம் நடுவுல நான் யோசிச்சு பார்த்தேன். என்னன்னா ஜெயலலிதா இருந்தா என்ன இருக்கும்? இப்ப இந்த எலெக்ஷன் இருந்தா என்ன இருக்கும் நான் யோசிச்சு பார்த்தா என் குடும்பத்துல 4 ஓட்டு வந்திருக்கும். ஒண்ணு நானு, இன்னொன்னு எங்க மாமா பசங்க 2 பேரு, பெரியப்பா பையன் ஒருத்தம் தான். ஏன் இது சொல்றேன்னா இந்த 4 தான் அணிலுங்க. அதான் என்னையும் சேர்த்துதான் அணிலுங்க.
அது பெரியப்பா பையன், 2வது பையன். அதான் ஒரு நிமிஷம் அதான் இல்ல இருங்க. அதான் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நான் பெரியப்பா பையன், மூத்த பையன் ரஜினி. இது ஏன் சொல்றேன்னா, ஆனா இப்போ 12 ஓட்டு வந்துருக்குது. என் குடும்பத்துல 12 ஓட்டு வந்துட்டு அதான் இப்போ டிவிக்கு வந்துருக்குது. 2 வந்துட்டு அதை மாத்த முடியல. ஏன்னா எங்க பெரியப்பாலாம் எப்படின்னா அவ்வளவு ஒண்ணும் இல்ல, பெரியப்பா வெத்தலை பார்க்க முடியாது. பெரியப்பா நல்லா பேசுற போல அறிவுரை எப்படி தெரியுமா, ரொம்ப நேரம் பேசுவார். ரொம்ப நேரம் வந்துட்டு விஜய் புகழ்வார் தெரியுமா, நிறைய புகழ்வார். புகழ்ந்துட்டு அந்த பீடா சாரி தான் அந்த அந்த வெத்தலை பாக்கு போட்டது துப்பிட்டு ஒண்ணு சொல்லுவாரு, என்ன இருந்தாலும் ரெட்டையில மாதிரி வருமா, அந்த காலத்து எம்ஜிஆர்னு போவாரு. அதுதான் எனக்கு ட்ரிகர் ஆகும். புரியுது, எம்ஜிஆர் தான் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவனுங்க தோல்விக்கு இல்ல அண்ணன் ஜெயிச்சதுக்கு அண்ணன் மேல டென்ஷன் ஆகுறானுங்களே. முதல்ல ஸ்டாலின் வந்து அவங்க அப்பாவோட ஷூஸை ஃபில் பண்ணல. கலைஞர் கருணாநிதி இருந்தப்ப அந்த ஆளு பண்ணதுல பாதியே நம்ம தான் இவர் பண்ணாரு. உதயநிதி சுத்தம் இன்பன்னு இப்பதான் டிகிரியே வாங்கியிருக்கான். சரியா, அதை விடு, அது குடும்ப கட்சி. ஓகேவா, இந்த சைடு எம்ஜிஆர் விட்டு போன லெகசியில அவர் ஷூஸை ஃபில் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா அம்மா வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து யார்கிட்ட போகுது? ஓபிஎஸ், அப்புறம் இபிஎஸ். இதெல்லாம் யோசிச்சு பாரு. சரி ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. டிஎம்கே இன்னும் அழிஞ்சு போனது காரணம் நான் சத்தியமா உதயநிதி சொல்லுவேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இப்ப மட்டும் சொல்லல. அதுதான்டா நான் சொல்ல வந்தேன் அலெக்ஸ். அலெக்ஸ் நான் அது ஒண்ணு சொல்லிடுறேன். இது ஏடிஎம்கேக்கு ஒரு எடப்பாடினா டிஎம்கேக்கு ஒரு உதயநிதிடா. ரெண்டுமே வந்து இது எப்படி சொல்றது, அது தக்க வச்சுக்க தெரியல. இல்ல ப்ரோ, இப்போ தெரியல. இப்ப நம்ம எல்லாரும் வச்சும் சொல்றோம். இது ஏன் சொல்றேன்னா, இப்போ நாங்க 26ல மட்டும் நம்ம உதயநிதி நோட் பண்ணல. அவர் அப்பத்துல இருந்தே ஒரு டெபுட்டி சிஎம்மா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு கட்சியிலே வந்துட்ட போல. நான் தெரியாம கேக்குறேன், இங்க இத்தனை பேர் இருக்கீங்க, என் கீழே இருக்கிறவங்க சேர்த்து சொல்றேன். ஒண்ணு கேட்டுக்கிறேன், கீழே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இப்போ உங்க அப்பா வந்துட்டு சிஎம்னு கீழே இருக்கிறது யார் வேணா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், பையனா இருக்கலாம். உங்க அப்பா சிஎம், நீங்க வந்துட்டு அந்த கட்சியில வந்துட்டு டெபுட்டி சிஎம்மா உட்கார வச்சிட்டீங்க. உண்மையிலே அந்த கட்சியை நம்ம எடுத்துன்னு போயிடலாம், டேக் ஓவர் பண்ணலாம் தான் தோணும். ஆனா இந்த ஆள் என்ன தெரியுமா, இருக்கிறதுலயே வந்துட்டு ஒரு கவுன்சிலர் கூட அதை பண்ண மாட்டான். இருக்கிற மொத்த மலுமுட்டு தனத்தையும் பண்ணுவா போல. உண்மையிலே அதான் எதுக்கு இந்த ஆளை வச்சான்ற மாதிரி அதான் அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருந்தா இன்னொருத்தர் வந்து அச்சு விட்டு பண்ணா போவாங்க என்ன கேட்டா சத்தியமா. இந்த ஆளை வச்சு சரி இப்ப அசம்பிளிக்குள்ள விட்டு சரி அறிவுறோம், இப்ப தோத்துட்டு அசம்பிளிக்குள்ள விட்டாங்க, அசம்பிளிக்குள்ள போய் என்னத்த போடுவீங்க? அதாவது அலெக்ஸ் என்ன சொல்றான்னா, டேலண்டே இல்லாத நிப்போ கிட் உதயநிதிங்கிறான். விடுங்க, உங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நிப்போ கிட்டா இருந்து டேலண்ட் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சரியா, அது வேற. டேலண்ட் இருந்தா அவருக்கு இதெல்லாம் ஆர்வமே கிடையாதுடா. அவரோட ஆர்வமே வேறடா. இப்ப நீ இங்க இல்ல ஒரு நிமிஷம் நான் இது கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அவரோட ஃபுல் ஆர்வமே வேற. என்ன அவரு கூப்பிட்டு வந்து இதுல உட்கார, அதாவது பிடிக்காத வேலையை செய்ய சொன்னா எப்படிதான் செய்வோம். நம்மளதுல புதுசா வந்த ரமேஷ்னு ஒரு சின்ன வயசு மினிஸ்டர் அவரு செய்யற வேலையில டெப்டி சிஎம்மா ஒண்ணு செஞ்சாருன்னு காட்டு. என்ன ஒரு எம்எல்ஏ ஆனாரு, ஒரு 2 வருஷத்துல வந்து டெப்டி சிஎம் ஆனாரு. கேக்குதா? டெப்டி சிஎம் ஆனாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்ஓபியா இருக்கு. எல்ஓபியா ஒரு மக்களுக்கு, உன் தொகுதி மக்களுக்கோ இல்ல ஒரு எதிர்கட்சியா இது தமிழ்நாட்டு மக்களுக்கோ என்ன அதுக்கான கேள்வி ஏதாவது ஒண்ணு கேட்டிருக்கியா சட்டசபையில? என்ன புதுசா வந்த இது சௌமியா அன்புமணி கேள்வி கேக்குறாங்க, அவங்க தொகுதியில இந்த பிரச்சனை, உன் தொகுதியில இது பிரச்சனை, தமிழ்நாட்டுல இது பிரச்சனை அப்படின்னு உங்களால வாய் விட்டு கேட்க முடியுதா? அது கேட்டா நீங்க தான் மாட்டுவீங்கன்ட்டு சிஎம் பேசுங்க, சிஎம் அதை செய்யுங்க, சிஎம் இது செய்யல, எங்களை பத்தி பேசல, அப்படியே அவரு எடுத்து பேச ஆரம்பிச்ச உடனே எங்க நம்மளை பத்தி கிழிக்கின்னு கேட்க போறான்னு ஓடுறது. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இப்போ 1 நேஷன் 1 எலெக்ஷன் வருது. அதுக்கு வந்து அது அப்ரூவ்ட் ஆகணும்னா இவனுங்க ஓட்டு போடணும். இந்த 39 பேரும் இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போட்டா இங்க தமிழ்நாட்டுல செருப்படி விழுன்னு தெரியும். இங்க எப்படி வெளிநடப்பு பண்ணாங்களோ அது மாதிரி வெளிநடப்பு பண்ண போறானுங்க. அது வந்து பில்லு பாஸ் ஆக போகுது, பாத்துக்கிட்டே இருங்க. இவனுங்க வந்து அதுக்கப்புறம் இல்ல அதுதான் சொல்றேன். இது வரைக்கும் நீங்க வந்து ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, எப்போல்லாம் வந்து முக்கியமா அதை அப்போஸ் பண்ணி ஓட் பண்ணணுமோ அப்பெல்லாம் அவங்க ஓட்டே போட்டிருக்க மாட்டானுங்க, வெளிநடப்பு பண்ணிருப்பானுங்க.
என்ன முக்கியமான பில்லுங்க எல்லாத்தையும் நீங்க நீங்க வந்து நீங்க கூகுள் பண்ணி கூட போடுன்றீங்க பாருங்க. அப்போஸ் பண்ணி போட்டு ஜி கோச்சுக்கிட்டாருன்னா நான் என்ன பண்றது? எப்பா இந்த ஜீன்னு இல்லப்பா, இதுக்கு முன்னாடி இந்த எல்லா ஜிக்குமே வந்து அவனுங்க அப்போஸ் பண்ணலப்பா. என்ன இவனுங்களால தான் நிறைய, அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா, யாரோ ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வேற தேடி போனோம்னா அது டிஎம்கே கிட்ட போய் முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அது ம். உண்மை. உண்மைதான் உண்மைதான்.